ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான கதையோட வந்திருக்கேன். என்னோட மாமியார் என்னை எப்படி அவளோட குகையில் சுண்ணாம்பு அடிக்க வெச்சா என்பது பற்றிய கதை. இந்த கதையை ஃபுல்லா கேக்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும். சரி, வாங்க இப்ப நான் இந்த கதையை சொல்றேன். என்னோட பேரு லட்சுமி. எனக்கு வயசு 39. எனக்கு 19 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எனக்கு காலேஜ் படிக்கிற அளவுக்கு ஒரு மகன் இருக்கா. என்னோட புருஷன் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கு. அதனால அவளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்தேன். வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாமலே இருந்தேன். அப்படி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை வீராயிருமே அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணாமலே தனியா இருந்தேன். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நான் சந்தோஷமா இருந்தேன். என்கிட்ட பணம், நிலம், காரு, பங்களா அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இவ்வளவும் இருந்து என்னோட குகையில சுண்ணாம்பு அடிக்க யாரும் இல்லாம பல வருஷமா நான் இருந்தேன். என்னோட வீட்டுக்காரர் இறந்த 4-5 மாசம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுபடில ரொம்ப கரை படிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வெளியில யார்கிட்டையும் சொல்லாமலே இருந்தேன். சில நேரங்கள்ல யார்கிட்டையாச்சும் சம்பவம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருந்திருக்கேன். ஆனா அது மாதிரி எதுவுமே நான் சம்பவம் பண்ணதே கிடையாது. நான் சொன்ன நிறைய பேர் குகையில சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஆனா எனக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி ஈஸியா அடுபடியில வேலை செய்யக்கூடாது. அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே நான் தவிர்த்துக்கிட்டே வந்துறேன். ஆனா எனக்கு குகைக்குள் சுண்ணாம்பு அடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நான் யார்கிட்டையும் வெளியே சொல்லாம இருந்தேன். என்னை வெளியில இருந்து பார்க்கும்போது நான் நார்மலா இருக்கேன். வரதா எல்லாருக்குமே தெரியும். இப்படியே தானா நாட்கள் வேகமா போய்கிட்டே இருந்துச்சு. என்னோட மகன் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்க போனா. அப்ப அவளுக்கு வயசு 22க்கு மேல போயிருச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு அழகான பையனை வீட்டுக்கு கூட்டி வந்தா. அம்மா, இந்த பையனை தான் நான் காதலிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டா. அந்த பையனை பார்த்த உடனே எனக்கு சம்பவம் பண்ண தோணுச்சு. அவனோட கண்ணு மீனு மாதிரி இருந்துச்சு. பாக்குறதுக்கே ஒரு ஜிம் பாய் மாதிரி இருந்தான். அந்த பொடியன் இந்த பையன்தான் என்னோட குகையில் சுண்ணாம்பு அடிக்க வந்த நாயகன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். என்னோட பொண்ணுக்கு ஏத்த பையனா இருந்தா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏத்த இன்னொரு தோடகாரனாகவும் இருப்பா அப்படின்னு நான் நம்புனேன். என்ன பார்த்த உடனே ஹாய் ஆண்டி, என்னோட பேர் வருண் அப்படின்னு அறிமுகப்படுத்தினான். சரிப்பா தம்பி, கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. அவனை பத்தி நான் விசாரிச்சு வைக்கிறேன். அப்புறமா முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னோட பொண்ணுகிட்ட அடுத்த சில நாட்கள் என்னோட வாழ்க்கை பழைய மாதிரி வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தினமும் வருண் என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட பேசிட்டு போவான். பெருசா எதுவும் சொல்ல மாட்டான். ரொம்பவே அழகா இருப்பான். ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா வெளியில போயிருந்தேன். அப்போ பேங்க் புக்கை எடுக்காம மறந்து வீட்டிலேயே விட்டுட்டு போனேன். பாஸ்புக்கை திரும்ப எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். அப்போ வருணும் என்னோட மகளும் சின்னதா தோட்ட வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதை நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட மகள் வருண் கிடப்பாறையா பார்த்துடு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து இறங்குனாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்பவம் பண்றதுக்காக போறதை பார்த்தேன். இவங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சம்பவம் பண்ண விடக்கூடாது, எப்படியாச்சும் இதை பிரிச்சிடணும் அப்படின்னு என்னோட மனசுல ஓடிச்சு. வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு கதவுகிட்ட நின்னு காலிங் பெல் அடிச்சேன். 2 பேருக்குமே புத்தகத்தை வச்சு படிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உள்ள வந்த உடனே ஹாய் ஆண்டி அப்படின்னு வருண் என்ன கோபப்பட்டான். நான் முறைஞ்சபடியாக நான் உள்ள போனேன். அடுத்த சில நாட்கள் வருண் கிட்ட நான் சரியா பேசவே இல்லை. அவனும் என் கூட சம்பவம் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு நாடகம் போட்டு நடிக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி என்னோட மகளுக்கு தெரியாம நான் பார்த்துக்கிட்டேன். இப்படியே தான நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. என்னோட பொண்ணு படிக்கிற காலேஜ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5 நாளைக்கு டூர் போறதா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னா. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவகிட்ட கேக்குற பணத்தை எல்லாமே கொடுத்து அனுப்பி வச்சேன்.
என்னோட மகளும் கிளம்பி அன்னைக்கு போனா. அன்னைக்கு என்னோட பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வருண் ஈவினிங் போல என்னோட வீட்டுக்கு வந்தான். நான் சரியா பேசாம முறைச்சபடியே தான் இருந்தேன். என்கிட்ட வந்து ஆண்டி ப்ளீஸ் என்கிட்ட ஒழுங்கா பேசுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டான். நான் கொஞ்ச நேரம் அவனுக்கு எதுவும் பதில் பேசாம அமைதியாவே இருந்தேன். திரும்ப அவன் என்கிட்ட வந்து ப்ளீஸ் எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே நான் அவன்கிட்ட கேட்டேன், அன்னைக்கு நான் ஒரு நாள் பேங்க் போயிருந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தீங்க, 2 பேரும் சம்பவம் பண்றதுக்கு உள்ள போனீங்க, அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் குகையில் தோட்ட வேலை பார்த்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். நான் அவன்கிட்ட இதை சொன்ன உடனே அவன் என்கிட்ட சமாளிக்கிறதுக்காக அது வந்து இல்லையா அது வந்து அப்படின்னு இழுத்தான். டேய் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ நடிக்காத சரியா அப்படின்னு சொன்னேன். உடனே அவ ஆண்டி ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க, அவதான் என்ன சம்பவம் பண்ண சொன்னா, நான் ஒன்னும் சம்பவம் பண்ணல அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னா. நீ என்கிட்ட பேசாவ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு நான் கோவமா அவன்கிட்ட சொன்னேன். அவனும் சோகமா போனான். அடுத்த நாளும் 5 மணி போல ஈவினிங் என்னோட வீட்டுக்கு வந்தேன். என்கிட்ட வந்து ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டே இருந்தா, மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன், நீங்க தான் அவளை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அழுதான். நீ பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்னும் சம்பவம் பண்ணல அப்படின்னு அவன் சொன்னா. அப்படியா, நான் குகையில சுண்ணாம்பு அடிக்க சொன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அழுகுறத நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் தலையை தூக்கி என்ன பார்த்தான். அவனுக்கு ஒரே ஷாக்கா இருந்துச்சு. அப்படியே தானா என்ன பார்த்துக்கிட்டே இருந்தான். டேய் இங்க வாடா, வந்து குகையில் சுண்ணாம்பு அடிடா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். நான் கோவமா ரூம்குள்ள போனேன். அவன் என் பின்னாடியே ஓடி வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்னான். டேய் என்னோட குகையில் சுண்ணாம்பு அடித்து ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ தான் இன்னிக்கு தோட்ட வேலை பார்த்து சுண்ணாம்பு அடிக்கணும் என்று திரும்ப கேட்டேன். டேய் நான் உண்மையா சொல்றேன், நீ என் கூட சம்பவம் பண்ணா மட்டும்தான் நான் என்னோட மகளை உனக்கு திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என்ன செய்யணும்னு தெரியாம திருதிருன்னு முழிக்க ஆரம்பிச்சான். டேய் சம்பவம் பண்ற குகையில் சுண்ணாம்பு அடிடா என்று நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவன் கூட நான் சம்பவம் பண்ணேன். சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் என்கிட்ட ஒன்னு சொன்னா, உன்னையும் நான் குகையில் சுண்ணாம்பு அடிக்கிறேன், உன்னோட மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னோட மகன் இல்லாதப்ப நீதான் எனக்கு தோட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. டேய் இதுக்கு நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.